هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு புனிதமான நாளாக கருதப்படுகிறது. ரமதானுடைய நோன்பு காலங்கள் புனிதமான நாட்களை போன்றது. ஹஜ் பெருநாள், அதே போல நோன்பு பெருநாள், இவைகள் எல்லாம் இஸ்லாத்திலே புனிதமான நாட்களாக, சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. அதே போலதான் இந்த வெள்ளிக்கிழமை தினம் என்பதும் ஒரு புனிதமான, சிறந்த, ஒரு நல்ல நாளாக கருதப்படுகின்றது. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை பொறுத்தவரையிலே, இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், خير يوم يطلع فيه الشمس يوم الجمعة. இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் என்று சொன்னார்கள். இந்த வெள்ளிக்கிழமை என்ற இந்த புனிதமான நாளிலே ஜும்ஆ என்ற இந்த மார்க்க கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஜும்ஆவுடைய மார்க்க கடமை என்பது எப்படி தெரியுமா? வெறுமனே நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து பேசுவதை அப்படியே கேட்டோ கேட்காமலோ அப்படியே திரும்பி செல்வதல்ல. இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது இஸ்லாத்தை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் என்றால் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இஸ்லாம் என்றால் என்ன? இப்படிப்பட்ட விஷயங்களை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வெள்ளிக்கிழமை தினம். வெள்ளிக்கிழமை தினம் என்பது மார்க்கத்தை படிப்பதற்கான ஒரு நாள் என்பதை நானும் நீங்களும் நமது மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே படிக்காத நபர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழுங்கான முறையிலே படிக்காதவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்று சரியா தெரியாத அறிவில்லாதவர்கள் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். வெறும் மூட
நம்பிக்கைகள் மோசமான பாவங்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயரை கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் முஸ்லிம், எனது பெயர் முஹம்மத் என்றுவார்கள், எனது பெயர் அப்துல்லா என்றுவார்கள், ஏதோ ஒரு இஸ்லாமிய பெயரை சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை படிக்கவில்லை. அல்லாஹ் என்றால் யார் என்பதை படிக்கவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை படிக்கவில்லை. அதனால் இஸ்லாம் தடை செய்த எல்லா பாவங்களையும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். உதாரணமாக சிகரெட் குடித்தல், இந்த சிகரெட் பாவனை இஸ்லாத்தை சரியாக படிக்கவில்லை. கேட்டால் முஸ்லிம்கள் என்று சொல்லுவார்கள், சிகரெட் பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள், நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் வெத்தலை தின்னக்கூடிய வழக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் சாராயம் குடிக்கக்கூடிய வழக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் முஸ்லிம். இவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முஸ்லிம் என்று சொல்லுவார்கள், தொழுகைக்கு வரமாட்டார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லுவார்கள், மார்க்கத்தை படிக்க மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். என்ன தெரியுமா? உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் ஒரு மதம், கிறிஸ்துவம் ஒரு மதம், இந்து ஒரு மதம், பௌத்த மதம், இப்படி எத்தனையோ மதங்கள் உலகத்திலே இருக்கின்றன. நீங்கள் இதில் எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் பெரும்பாலும் எங்களுடைய மதத்தை நீங்கள் படியுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். பெரும்பாலும் சொல்ல மாட்டார்கள். எங்களுடைய மதத்தை நீங்கள் எடுத்து படியுங்கள், இது எங்களுடைய மதத்தை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள், இதை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்று எல்லாம் சொல்ல மாட்டார்கள். எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்கள் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நாங்கள் நம்ப வேண்டும், அவ்வளவுதான். அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அவ்வளவுதான். அவர்கள் எதையாவது சொன்னா நாங்கள் நம்பணும். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கிடையாது. இஸ்லாம் சொல்கிறது, நீங்க படியுங்க, மார்க்கத்தை படிப்பதற்கான அனுமதி எனக்கும் இருக்கின்றது, உங்கள் அனைவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை கையில் எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. அந்த குர்ஆனை படிப்பதற்கு உரிமை இருக்கிறது. யாருக்கும் சொல்ல முடியாது, உங்களுக்கு குர்ஆனை படிக்க முடியாது, அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது, அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. குர்ஆனை அத்துணை முஸ்லிம்களுக்கும் படிக்க முடியும். குர்ஆனை அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஓதுவதற்கு முடியும், அனுமதி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அணுவாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நம் அனைவருக்குமே அதற்கான உரிமை இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுது, மார்க்கத்தை படிக்க சொல்லுது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை நேரம் மிச்சம் கொஞ்சமான நேரம். இன்றைக்கு கிடைச்ச நேரம் கொஞ்சம் நேரம் தான் இன்றைக்கு கிடைச்சிருக்குது.
அப்ப அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு சில விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் பேச முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கட சமூகத்துல சில நேரங்கள்ல சிலர் வருவாங்க, வந்து கேட்பாங்க, மௌலவி எங்கட வீட்டுல ஒரே பிரச்சனை. புரிஞ்சுச்சா? எங்கட வீட்டுல ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை. சொல்லுவார்கள், எவ்வளவுதான் சம்பாதிச்சு எடுத்தாலும் போதாது, ஒழுங்கா தொழில் கிடைப்பது கிடையாது. தொழில் அப்படி கிடைச்சாலும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சல்லி போதாது. இவ்வளவு நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. வந்து எங்களோட சமூகத்துல நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் கேட்பாங்க, இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது துஆ இருக்குதான்னு கேட்பாங்க. சொல்லித்தாங்க, நாங்க ஓதுறோம்னு சொல்லுவாங்க. ஏதாவது துஆ இருக்குதா? வீட்டுல நாங்க சம்பாதிக்கிறது அதிகமாகணும், குடும்பத்துக்குள்ள ஒத்துமை இருக்கணும், வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும், மனைவியோட சந்தோஷமாக வாழணும், வீட்டுக்கு போனா நிம்மதி இருக்கணும். இதுக்கு ஏதாவது ஓதுறதுக்கு துஆ இருக்குதா என்று கேட்பாங்க நிறைய பேர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்ன தெரியுமா? இந்த நேரத்துல இன்றைக்கு எங்கிற சமூகத்துல அதிகமானவர்கள் எங்க போவாங்க தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த குறி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அதாவது சாஸ்திரம் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. கையை பார்த்து சாஸ்திரம் செய்ய சொல்லுவாங்க, முகத்தை பார்த்து சாஸ்திரம் சொல்லுவாங்க, அல்லது ஜாதகம் சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம், நம்ம பிறந்த தேதியை வச்சு நம்மளை பத்தி சொல்லுவாங்க. குறி சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரியான நாங்க தேடி போறோம். இன்னைக்கு சிலர் கேட்டு கேட்பாங்க, எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, எங்க வீட்டுல பிரச்சனை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் போதாது, எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, உங்க பாப்பாக்குள்ள பிரச்சனை, மாமா மைனி பிரச்சனை, உள்ளாருக்கு மத்தியில பிரச்சனை, ஒன்றுமே இல்லையாட்டி ஏதாவது ஒரு நோய், ஏதாவது பிரச்சனை வந்து கூட நிக்குது. இதுக்கு என்ன சரி பண்ணலாமான்னு போய் கேட்பாங்க. யாருக்கிட்ட போய் தெரியுமா கேட்பாங்க? இந்த சாஸ்திரம் பார்க்கிறவங்க, இந்த குறி சொல்லக்கூடியவங்க, ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க போய் கேட்பாங்க. சரியா? இவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, ஆமா உங்க வீட்டுக்கு யாரோ செய்வினை வச்சிருக்குதாங்க. யாருக்கு சொல்ல மாட்டாங்க, நான் அவருக்கு தெரியாது. உங்களோட வீட்டுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, உங்களோட வீட்டுக்கு யாரோ சூனியம் வச்சிருக்கிறாங்க, இப்படி என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மிம்பர் மேடையிலிருந்து சொல்கின்றேன், மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யான வார்த்தைகள். இப்படி எதுவும் செய்ய முடியாது. ஆனா எங்களோட சமூகத்தில் அதை நம்புறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததற்கு பிறகு ஓடி போறாங்க, யாராவது ஒரு பூசாரி கிட்ட, யாராவது ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட, யாராவது குரு சொல்றவங்க போறாங்க, போய் கேட்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதை நம்புறாங்க.
அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய்யான வார்த்தைகள். அவர்களுடைய சம்பாதிப்புக்காக வேண்டி அவர்கள் பேசுகின்றார்கள். எனவே இவையை நம்பிக்கொண்டு போகாதீர்கள். அப்படி என்றால் உண்மையான பிரச்சனை இல்லை. வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில சல் நிற்காது, ஒழுங்கான தொழில்கள் கிடைக்காது, இப்படி ஏதாவது சுத்தி வந்துகிட்டே இருக்குமே. என்ன காரணம்? என்ன தெரியுமா காரணம்? எல்லாம் மனசுல பதிய வச்சுக்கணும். எங்கேயோ இருந்த ஒருத்தன் வந்து உங்க வீட்டுல சூனியம் வைக்க இல்ல, எங்கேயோ இருந்த ஒரு பாவக்காரர் உங்க வீட்டுக்குள்ள வந்து செய்வின வைக்க இல்ல. எவனோ பொழப்புக்கு சென்ற பொய் அது. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து உங்க வீட்டுக்குள்ள சூனியம் வைக்க இல்ல, உங்க வீட்டுக்குள்ள செய்வின வைக்க இல்ல, ஆனா பொழப்புக்காக சொன்னது. என்ன தெரியுமா காரணம்? உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதிலே உண்மையான இஸ்லாம் எப்பொழுது நாங்கள் இந்த மனதிலிருந்து இல்லாமல் போகுமோ அப்பொழுதே எல்லா பிரச்சனையும் வந்து சேரும். அப்பொழுதே எல்லா பிரச்சனையும் வந்து சேர்ந்துடும். அப்பொழுதே எல்லா பிரச்சனையும் வந்து சேர்ந்துடும். உதாரணமாக பாருங்க, இன்றைக்கு உங்களோட மனசுல நீங்க கேட்டு பாருங்க, இன்றைக்கு சுபஹுடைய தொழுகைய நான் இன்றைக்கு தொழுதுனா இல்லையா? உங்களோட மனசுல நீங்க கேட்டு பாருங்க. சுபஹ் பாங்கு சொல்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். நீங்க தூங்குறீங்க, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. வாங்க தொழுத்துக்கு பள்ளிக்கு வாங்க, உங்களுக்காக ஒரு இமாம் காத்து கொண்டிருக்கிறாரு. இப்படி சுபஹ் தொழுகைய நான் இன்னைக்கு தொழுகிறேன். சும்மா முதல்ல அதை யோசிப்பாங்க மனசு கருத்து. நான் என்ன சொல்றது யோசிப்பாங்க. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நாங்கள் நிறைய பேர் சொல்றது இருக்கோம், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிற்கிறது இல்லை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சனி போதாது. என்ன தெரியுமா காரணம்? அல்லாஹ் சொல்றான், சுபஹுடைய நேரம் என்பது அல்லாஹ் ரிஸ்கை தரக்கூடிய நேரம். அல்லாஹ் சொல்றான், நாங்க சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்றான். 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் வாக்கு தருகின்றான். அந்த சுபஹுடைய நேரம் தான் அல்லாஹ் ரிஸ்குடைய, அதாவது நமது ஜீவனோபாயத்துடைய வழியை தொடக்கக்கூடிய நேரம். ஆனா அந்த நேரத்துல நாங்க வீட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மட வாழ்க்கையில எப்ப தொழுகை இல்லாமல் போகுமோ அப்பொழுதே எல்லா பிரச்சனையும் வந்து சேர்ந்துடும். எங்களோட வாழ்க்கையில தொழுகை இல்லாமல் போற நேரத்துல, தொழுகை இல்லாட்டி எல்லா பிரச்சனையும் எங்கிருந்தாச்சும் வந்து சேரும். இதுக்கு எவனோ வந்து நம்ம வீட்டுல சூனியம் வைக்க தேவையில்லை, எவனோ வந்து நம்ம வீட்டுல செய்வின வைக்க தேவையில்லை. நம்மளோட வாழ்க்கையில முதலாவது செய்ய வேண்டியது தொழுகை இருக்கணும். 5 நேர தொழுகை இருக்கணும். அந்த தொழுகை இல்லாட்டி எல்லா பிரச்சனையும் படிப்படியாக வந்து சேர்ந்து தொழுது போட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்து துஆ கேளுங்க. தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன தெரியுமா? நீங்க கேளுங்க, நான் தாரேன். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன், உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவம். ஒரு சவுதி அரேபியாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியா சகோதரர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர். இந்துவாக தான் பிறந்தாரு. அவருடைய பேர் தமிழ் செல்வன். அவர் இஸ்லாத்துக்கு வராரு. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர். நான் அவரை சில நாட்களாக அவதானிச்சு வந்தேன். எப்போ பள்ளிக்கு தொழுவதற்காக சென்றாலும் முதலாவது
பள்ளியில தொழுவதற்கு முதலாவது லைன்ல அவர் இருப்பார். முதலாவது லைன்ல இருப்பார். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அவருக்கு அந்த டைம் மிஸ் ஆகாது. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர், இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் எவ்வளவு இருந்தாலும் அந்த தொழுகையின் நேரம் மிஸ் ஆகாது. ரமதானுடைய காலத்துல நாங்க நோன்பு துறக்கின்ற நேரத்துல பெரும்பாலும் எங்களுக்கு தொழுகை நேரம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனால் நான் நவதானியத்தை சொல்றேன், அவர் ஈச்ச பழத்தை திரும்பி தண்ணியை குடிச்சு கலந்துருவார். தொழுகையுடைய நேரம் மிஸ் ஆகாது. சில நேரம் எங்களுக்கே கொஞ்சம் மிஸ் ஆகும், அவருக்கு மிஸ் ஆகாது. இந்த அளவுக்கு தொழுகையுடைய விஷயத்துல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அவர் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சகோதரர். நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? எனவே தொழுகை என்பது எங்களோட வாழ்க்கையில் இருந்து போற நேரத்துல, தொழுகை இல்லாமல் போற நேரத்துல எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்ந்து வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அடுத்ததாக இந்த மாதிரியான பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து படிக்க தவறியதான் மிக முக்கியமான காரணம். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு கொஞ்சமான அளவு சரி நாங்கள் மார்க்கத்தையும் படிக்க வேண்டும், உலக கல்வியையும் படிக்க வேண்டும். உலக கல்வியையும் நாங்கள் படிக்க வேண்டும். எங்களோட சமூகத்துக்கு டாக்டர்ஸ்மார் தேவை, நம்ம சமூகத்துக்கு இன்ஜினியர்ஸ் தேவை, நமது சமூகத்துக்கு சயின்டிஸ்ட் தேவை, நமது சமூகத்துக்கு பெரிய பெரிய ஆபீசர்கள் தேவை. அதே போல நம்ம சமூகத்துக்கு இந்த மார்க்கத்தை படித்தவர்களும் தேவை. எங்களால் ஏழுமான வரை நாங்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு என்று நம்புறதை விட்டுட்டு நம்மளுக்கு முடிந்த அளவுல நாங்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடத்தையாவது எடுத்துக்கொள்ளணும். பள்ளியில ஒரு மௌலவி இருப்பாரு, வந்து ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். இஸ்லாம் என்றால் என்னது? அல்லாஹ் என்றால் யார்? நபிமார்கள் என்றால் யார்? இறை தூதர்கள் என்றால் யார்? இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த படிப்பறிவு எங்கள்கிட்ட இல்லாட்டி, இந்த படிப்பறிவு எங்கள்கிட்ட இல்லாட்டி எங்கேயோ போற அந்த குறி சொல்லக்கூடியவனும் வாயை திறந்தாலே பொய்ய சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரக்காரனும் எங்களை ஏமாற்றி போட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு எங்க சமூகத்துல நிறைய பேரு இந்த குறி சொல்லக்கூடியவங்க, சாஸ்திரம் பார்க்கக்கூடியவங்க, இந்த செய்தியை சொல்ல வைக்கக்கூடியவங்களுக்கு பின்னால போறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த படிப்பறிவு இல்லாம, இந்த படிப்பறிவு கிடையாது. எனவே நாங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் சரியாக படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி முடியுமானவரை நாங்கள் படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாங்கள் இந்த குறுகிய நேரத்திலே எதையெல்லாம் கேட்டோமோ அந்த விஷயங்களை எமது வாழ்க்கையிலே முடிந்தவரை அமல்படுத்துவதற்கு எல்லாம் நிறைவே நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. நாங்கள் இந்த இடத்துல எவ்வாறு நம்ம நாளை மறுமை நாளையிலே நம்மளை அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை எல்லாம் மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமதானிலே 30 நோன்புகளையும் முழுமையாக முடிப்பதற்கு யா அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நமக்கு முடிந்த விதத்திலே மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பதற்கும் அதை அமுல்படுத்துவதற்கும் யா அல்லாஹ் நம்ம சக்தியை தருவாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.